ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சுரேஷன். இது நம்ம காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நிஃப்டி ரொம்ப டவுனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஸில் போய்ட்டு இருந்த பாயிண்ட்ஸு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ 24,682 பாயிண்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி 24,678 77 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்தது ஃபுல் நிஃப்டியும். ஸோ இன்றைக்கி மெஜாரிட்டி மார்க்கெட் வந்து பேஸ்ட் ஆன் நம்மளோட ஆர்பிஐ நியூஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆர்பிஐயில் எம்பிசி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 2 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதில் இன்றைக்கும் எந்த ரெப்போ ரேட் சேஞ்சஸும் இல்லை. அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 11வது கூட்டம் அந்த ஆர்பிஐயில் நடக்குது. இந்த கூட்டத்துலேயும் ரெப்போ ரேட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் நிஃப்டியில் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் மார்க்கெட் அப்பில் தான் இருக்குது. ஆனால் கடைசியாக ரன் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எஃப்ஐடிஐஸோட அந்த ஃபைட் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதாவது எஃப்ஐஐ செல் பண்ணிகிட்ருக்காங்க, டிஐ நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இன்றைக்கி எதுவுமே புதுசாக எந்த ஸ்டாக்குமே வாங்கலை என்னோடய போர்ட்ஃபோலியோவில். இன்றைக்கி நான் செக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் மெஜாரிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணுற ஐடிசியாக இருக்கட்டும், டாடா மோட்டர்ஸு, ஐஆர்எஃப்சி கூட இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி கொஞ்சம் விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு அங்கங்கே தப்பாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லையும் பார்த்து அவங்க சொல்கிறத மட்டுமே நம்பி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க.